அண்ணா அண்ணா என்ன அண்ணா என்ன தம்பி? மலைண்ணா. ஆமா மலை. மலைண்ணா. மலைன்னா திருவண்ணாமலைண்ணா. ஆமா திருவண்ணாமலை தான். ஆனா திருவண்ணாமலையை பத்தி பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். சொல்லுங்க, நீங்க சொல்லும் பொழுது நான் கேட்காம இருக்கலாமா? அண்ணாமலையில் அக்னியாய் ஜோதி எழுந்த இடம், அண்ணாமலைது ஹரிபிரம்மன் அடங்கி போன இடம், அண்ணாமலைது அம்மன் இடபாகம் பெற்ற இடம், அண்ணாமலைது இந்திராதி தேவர்கள் வந்து போகும் இடம். இப்படிப்பட்ட அந்த மலையை சுத்தி எவ்வளவு பேர் பௌர்ணமிக்கு போறாங்க தெரியுமா உங்களுக்கு? தெரியும். ஆனா அவங்க ஏதோ பொழுதுபோக்குக்காக சும்மா அரட்டை அடிச்சுக்கிட்டு போற மாதிரி தெரியுது எனக்கு. அது சத்தியம். அதை நிறுத்தி அவங்களுக்கு இந்த திருவண்ணாமலை எப்படி சுற்றுங்கிற புத்தி சொல்லி கொடுக்கணும் தம்பி. நீங்க உங்களை மாதிரி சொன்னாதான் கேட்பாங்க. நான் எங்க சின்ன பையன், நான் போய் சொன்னா யாருக்கா கேட்பாங்க? நீங்க எத்தனை வருஷமா இந்த மலையை சுத்தி இருப்பீங்க, எப்படி சுத்தணுங்கிறத சொல்லி கொடுங்க. சொல்றத புத்தியில சின்ன பையன் பெரிய பையன் இல்ல. மலையை சுத்தும் அம்மா மாறு, ஐயா மாறு, அண்ணன் மாறு, தம்பி மாறு, தங்கச்சி மாறு. மலையை சுத்தும் அம்மா மாறு, ஐயா மாறு, அண்ணன் மாறு, தம்பி மாறு, தங்கச்சி மாறு. நான் சொல்லுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் கேட்கணும். ஆட நல்லதுக்கு சொல்லு சொல்ல ஏத்துக்கிட பார்க்கணும் பார்க்கணும். நான் சொல்லுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் கேட்கணும். அட நல்லதுக்கு சொல்லு சொல்ல ஏத்துக்கிட பார்க்கணும் பார்க்கணும். மலையை சுத்தும் பாதையெல்லாம் சித்தர்கள் அடக்கமாயிருக்காங்கன்னு, சித்தர்கள் சமாதி மேலே லிங்கம் இருக்குன்னு, காலை வைத்தால் பாவம் வரும் என்று கைகளாலே நடந்த பக்தர்கள் இங்கு உண்டு. பக்தியோடு மலையை சுத்தி போக வேணும், நல்ல புத்தியோடு சிந்திச்சு கொஞ்சம் பார்க்க வேணும். பயபக்தியோடு மலையை சுத்தி போக வேணும், நல்ல புத்தியோடு சிந்திச்சு கொஞ்சம் பார்க்க வேணும். மலையை சுத்தி போகும்போது ஊர்கதையா பேசக்கூடாது, ஓடுவது போல போகக்கூடாது, காலில செருப்பு போடக்கூடாது, புகை பிடிச்சு ஊதக்கூடாது. அப்புறம் சுத்தி போயிட்டு இருக்கும் போது சத்தம் போட்டு, ஏக்கா அங்க பாத்தியா இங்க பாத்தியா, இந்த சும்மாவா என்ன சத்தம் போட்டு சந்தக்கடை போல ஆக்கக்கூடாது, சண்டை சச்சரவு பண்ணக்கூடாது, பெண்களை கிண்டல் செய்யக்கூடாது, சினிமா பேச்சு பேசக்கூடாது, கண்ட இடத்துல துப்பக்கூடாது. சொந்த பந்தங்களை கூட்டிக் கொண்டு சொந்த பந்தங்களை எல்லாம் கூட்டிட்டு போலாம், ஆனா வெட்டியா சொந்த பந்தங்களை கூட்டிக் கொண்டு சொத்து மூட்டைகளை கட்டி கொண்டு பாதையில் உட்கார்ந்து தின்னக்கூடாது. மலையை சுத்தி முடிக்கும் வர காபி டீயும் குடிக்க கூடாது, கூல் ட்ரிங்க்ஸும் தொடக்கூடாது, தண்ணி கூட குடிக்க கூடாது. பின்ன எப்படி போகலான்னு நீங்க கேப்பீங்க. அமைதியாக போக வேணும், மெதுவாக நடந்து போகணும், இடது பக்கம் ஓரமா போகணும். அது ஏன்னு கேப்பீங்க. கண்ணுக்கு தெரியாத சித்தர்கள் பலர் வலது பக்கம் 24 மணி நேரமும் திருவண்ணாமலையை சுத்திக்கிட்டே இருக்காங்கன்னு பகவான் ரமண மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஓம் அருணாச்சலா சொல்லி போகலாம், மந்திரம் ஜபிச்சு போகலாம், மனதுக்குள்ள ஜபிக்கலாம். ஜபிக்கலாம்னா முறைப்படி குருவிட்ட இருந்து மந்திரம் வாங்கினவங்க தான் ஜபிக்கணும். அப்படி தெரியாதவங்க ஓம் அருணாச்சலா சொல்லி போகலாம். போற்றி பாடி போகலாம், தேவாரம் பாடி போகலாம், திருவாசகம் ஓதலாம், அடியார் பாடல்கள் பாடலாம். அடியார்கள்னா யாருன்னு கேட்பீங்க. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். இதெல்லாம் இல்லைன்னா வேற என்ன செய்யறது அப்படின்னு கேட்கலாம். நீங்க பேசாம வரலாம், வார்த்தை எதுவும் பேசாம வரலாம், மௌனமாக பேசாம வரலாம்.
அதுதான் அண்ணாமலையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மலையை சுத்தும் அம்மா மாறே, ஐயா மாறே, அண்ணன் மாறே, தம்பி மாறே, தங்கச்சி மாறே. மலையை சுத்தும் அம்மா மாறே, ஐயா மாறே, அண்ணன் மாறே, தம்பி மாறே, தங்கச்சி மாறே. நான் சொல்லுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் கேட்கணும். ஆட நல்லதுக்கு சொல்ல ஏத்துக்கிட பார்க்கணும் பார்க்கணும். நான் சொல்லுறத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் கேட்கணும். அட நல்லதுக்கு சொல்ல ஏத்துக்கிட பார்க்கணும் பார்க்கணும்.